ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சாரியில் ஒரு ஃபுல் சர்க்கிள் லாங் கவுன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே வந்து ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் வந்து நல்லா ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் வந்து கட்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிளெயின் சாரீ. ஸோ இதில் வந்து பார்டர் இந்த மாதிரி ஃப்ளாரல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கேன். கிரேப் லைனிங் வந்து நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். கீழே மட்டும் நம்மளுக்கு வந்து பாட்டம் பீஸில் வந்து கிரேப் லைனிங் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் லைனிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து காட்டன் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன், 1 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். எப்போவும் போல் நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி உங்களோட மார்பு சுற்றளவை மெஷர் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. இன்னும் இந்த கவுனோட மார்பு சுற்றளவு வந்து 42 இன்ச்சு. ஸோ நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ணி தான் போடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவை மெஷர் பண்ணி அதை 4ஆக டிவைட் பண்ணி நம்மளுக்கு 10.5 இன்ச்சு வரும். அதோடு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணி 12 இன்ச்சு வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதே 12 இன்ச்சு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம்ல, நீளமாக வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லா பக்கமுமே வந்து 12 இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் லைட்டாக 1/4 இன்ச் 1/2 இன்ச் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அளவுகள் மாறிடும். ஸோ எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸ்டிச்சிங்காக, அதாவது மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச், கீழே வந்து நம்ம கீழே இருக்கிற பாட்டம் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணி மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம பின்பக்கமாக கொண்டு போய் இப்போ 4 ஃபோல்டிங்கில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டு நம்ம கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போது 2 பீஸும் வந்து கட் பண்ணுறதுக்காக 4 ஃபோல்டிங்கில் மடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட நீங்கள் மடித்து போட்ட ஃபோல்டிங் கிளாத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மிச்சம் இருக்கிற கிளாத் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணலாம். டபுள் ஃபோல்டில் கிடக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபோல்டிங் பக்கம் என்னோடய பக்கம் வந்து இருக்குது. இப்போ நம்மளோட நெக்கு வித்து எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் வித்து எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த அளவை வந்து நம்ம அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் நெக்கோட வித்து நெக்கோட இறக்கம் எல்லாம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு எல்லாமே வந்து ஸ்டிச்சிங்க்கும் வந்து விட்டுட்டு நம்ம நெக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதை எல்லாமே வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆம் ஹோலோட அளவும் வந்து வைக்கணும். பட் ஆம் ஹோலோட இறக்கம் வந்து எனக்கு தெரியாது. ஆம் ஹோலோட ரவுண்டு மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஆம் ஹோலோட ஃபுல் ரவுண்ட் வந்து 22 இன்ச்சு. இது வந்து ஃபுல் ரவுண்டு. இப்போ நம்ம பாதி இதுக்கு எடுக்கும்போது 11 இன்ச்சு, 2ஆக டிவைட் பண்ணணும்னா 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சை நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு தோராயமாக நான் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி லைன் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சைஸுங்கிறதுனால 7 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு நம்ம அந்த 1.5 இன்ச் கர்வ் கொடுப்போம்ல, அது எல்லாமே கொடுத்துட்டு நம்மளோட மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சையும் மார்க் பண்ணி அந்த 10.5 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த ஆம் ஹோலோட ரவுண்டை மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவு வரணும். இடுப்பு சுற்றளவும் நம்மளோட கரெக்டான இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நம்மளோட மார்பு சுற்றளவு வந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்டும் 11 இன்ச் வந்து இருக்குது. உங்களுக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் சைடோட நெக்கும் நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. இதை இப்படியே வச்சு நீங்கள் பேக் சைடோட நெக்கும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தூக்கிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணணும். ஆனால் ஆம் ஹோல் சைடு வந்து நம்ம சேர்த்து வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆம் ஹோல் சைடு நம்ம வந்து சேமாக தான் அளவு தான் வைப்போம். ஆம் ஹோல் சைடு வந்து சேமாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்கு சைடு மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவும் வந்து 4 ஃபோல்டிங்கில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இது வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே கட் பண்ண
பண்ண கிளாத்தில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதனால் 4 ஃபோல்டிங்கில் ஆல்ரெடி இருக்குது. நான் ஹைட் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் வந்து 11 இன்ச்சு. அதில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 10 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோலோட அந்த பாதி ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு எடுத்துகிட்டு இதோட அளவு வந்து 42 இன்ச்சு. அதனால் நம்ம அந்த கேப் ஹைட் வந்து 4.2 இன்ச்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணி நம்மளோட அந்த ஸ்லீவ் கீழே ஆர்ம் ஹோல் சைடு வர்ற அந்த அளவு வந்து 4.2 மைனஸ் பண்ணி நான் மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்மளோட ஸ்லீவோட சுற்றளவு நம்ம அதாவது கையோட சுற்றளவு மார்க் பண்ணோம்ல அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கரெக்டான அளவு தான் நம்ம குறிச்சிருக்கோம். எல்லாமே கரெக்டான அளவு குறிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக நம்ம அந்த டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணோம்ல அதில் ஸ்டிச்சிங்க்காக என்ன அளவு விட்டோமோ அதே அளவு நம்ம இதுலேயும் வந்து விடணும். விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். பேக் பீஸு அப்புறம் அதாவது பேக் பீஸ்க்கு நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ண மாட்டோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நம்மளுக்கு குடஞ்சி கட் பண்ணுறத அதுக்கப்புறமா மொத்தமாக கட் பண்ணதுக்கப்புறமா தனியாக வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்து குடஞ்சி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்மளோட சாரீ வச்சுருக்கோமா நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த சாரியில் வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் சாரியில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற இடத்துல நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம சேமாக கட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஜாயின் வந்து இருக்கும். ஸோ அதை அப்படியே மேலே போட்டு கிளாத்தையும் வந்து அதாவது சாரீ கிளாத்தையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் வந்து டபுளாக ஃபோல்டிங்கில் இருக்குது. அதை அப்படியே நம்ம வந்து மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் சர்க்கிள் மேக்ஸிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிளாத்தை வந்து மிச்சப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து சாரீ வந்து ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆனால் தான் நல்லா ஃப்ளாரலாக நல்லா லென்த்தியாக நல்ல ஃப்ளாரல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கம்மியாக 1 மீட்டர்லேயே நீங்கள் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பேஸ் பண்ணி எல்லாமே மேலே போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான். ஸோ அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஸ்லீவும் வந்து ஸ்டோன் ஒர்க்கில் தான் வந்து பண்ண போகிறேன். அந்த ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் வச்சு கட் பண்ண போகிறேன். அதே இடத்துல நம்ம இந்த மாதிரி 4 ஃபோல்டிங்கில் அதே மாதிரி ஸ்லீவை வந்து மடித்து போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங்கில் அதை இது மேலே போட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறீங்களோ லைனிங் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு வந்து கட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது ஒரு பக்கம் கிளாத்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாத் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஸ்லீவுக்குன்னு சொல்லலை, மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒட்டு போட அதாவது ஜாயின் கொடுக்க நம்மளுக்கு வந்து அசிங்கமாக தான் தெரியும். அந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டு போடாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒட்டு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரமாக அது வந்து டேமேஜ் ஆகும், பிரிலும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக வரும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே இருக்கிற நம்ம அந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி 4 ஃபோல்டிங்கில் மடித்து போட்டிருக்கேன். கரெக்டாக 4 ஃபோல்டிங்கில் வந்து நான் இப்போ மடித்து போட்டிருக்கேன். இப்படியே நீங்கள் மடித்து போட்டுட்டு இதுலேயே நீங்கள் வந்து அந்த நம்ம கார்னர் இருக்க என்னோடய கை இருக்க அந்த கார்னரில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி அப்படியே கூட நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டிங் பக்கம் அதாவது ஒரு ஃபோல்டிங்கும் 2 ஓப்பன் சைடும் இருக்கும் ஒரு பக்கத்தில், அந்த பக்கத்தை இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வந்து கொண்டு வந்து போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக 4 ஃபோல்டிங்கில் என்ன அளவு போட்டு கட் பண்ணுவோமோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அதை மறுபடியும் வந்து பாதியாக மாற்றி தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வரும்.
எப்படி நீங்கள் வந்து ஹிப்பு வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அந்த ஹிப் ரவுண்டில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சிங்க்காக விட்டுருப்போம். ஸோ அந்த அளவையும் நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் இதில் வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு வந்து வரும். ஹிப் ரவுண்ட் நான் சொல்கிறேன். ஹிப் ரவுண்டு வந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கணும். நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணுறீங்களா அதுக்கான அளவையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக பற்றும். அதனால் அதை மட்டும் பார்த்து வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஹிப் ரவுண்டு. அப்புறமா ஹிப் ரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே ஃப்ரில்லு வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 இன்ச்சு 5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஃப்ரில்லு கொடுக்குறேன். ஸோ அதையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே நான் மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்குவேன். நம்மளுக்கு வந்து ஃப்ரில்லு வந்து அதே அளவு வந்து பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் நிறையா கிளாத் வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம ஃப்ரில்லு வைக்கும்போது அதே அளவுக்கு நம்ம கிளாத் இருந்துச்சுன்னா பத்தாது, எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அதனால் கீழே வந்து எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் வந்து வச்சு நான் வந்து அந்த ஃப்ரில் லேயர் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி இதுலேயும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஃப்ரில் எதுவும் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சர்க்கிள் கவுன் கட் பண்ணும்போதே அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரில்லுக்கு கட் பண்ணுறீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மொத்தமாகவே நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே இருக்கிற ஸ்கர்ட் போர்ஷனில் அந்த ஸ்கர்ட் போர்ஷனில் மேலே ஒரு பார்ட்டு கட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃப்ரில் வைக்கிறதுக்காக நான் கிளாத் பத்தாதுங்கிறதுனால தான் இன்னொரு லேயரும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரில் வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிசைனில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அந்த டிசைன் தான் வந்து நம்ம இதில் மேக் பண்ணுறோம். அதனால் இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் நீங்களும் வந்து கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பெர்ஃபெக்டாகவே வரும். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பக்காவாக வந்து வரும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கிளாத்தை வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேனேஜ் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு அளவு வந்து மிஸ் ஆகவே செய்யாது. பாருங்கள் நம்மளோட சர்க்கிள் வந்து எவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நான் பாதி தான் விரிச்சிருக்கேன். ஃபுல்லாக விரிச்சா எனக்கு இடம் பத்தாதுங்கிறதுனால பாதியாக உங்களுக்கு விரித்து காமிச்சிருக்கேன். இந்த ஃபுல் சர்க்கிளில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது கீழே வந்து அன்ஈவனாக வரும், ஹைட் வந்து அன்ஈவனாக வரும். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த அன்ஈவனாக வர்றதை நீங்கள் மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த கட் பண்ண போர்ஷனை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எவ்வளோக்குள்ள உங்களுக்கு குட்டியாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா அன்ஈவனாக கிளாத் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எல்லாமே கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து நீட்டாக ஈவனாக எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் நார்மலாக ஃபுல்லாக சர்க்கிள் போட்டு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஈவனாக வந்து கிளாத் வந்து மாறிடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுல் சர்க்கிள் கவுனில். இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் கிரேப் லைனிங் தான் வந்து எடுத்திருக்கேன். கிரேப் லைனிங் தான் நம்ம வந்து கீழே ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதையும் நம்ம வந்து 4 ஃபோல்டிங்கில் வந்து மடித்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, மடிப்பு பக்கம் வந்து என்னோடய பக்கத்தில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் வந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் ஹைட் வந்து எடுத்துக்கோங்க. ஹைட் எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட இடுப்பு சுற்றளவும் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருப்போம் ஸ்டிச்சிங்காக எல்லாம் சேர்த்து மார்க் பண்ணுவோம்ல, அது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மடித்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. அப்படி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இப்போ கீழே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு எவ்வளோ வித்து வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களோட ஹிப் ரவுண்டு என்ன மெஷர்மெண்ட்டோ அதுக்கு டபுளாக நீங்கள் வந்து கீழே வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளாரல் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மேலே உங்கள் ஹிப் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து அதுக்கு டபுளாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கீழே வந்து ஒரு கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும், ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஷேப் எடுக்கிறதுக்காக கீழே அந்த கர்வ் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் ஹைட்டில் இந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப்
வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணதை எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த மாதிரி கவுன் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் லைனிங் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.